வணக்கம். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விதமான மால்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது ஹார்லிக்ஸ், பூஸ்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏபிசி மால்ட் சொல்லுவோம் இல்லைங்களா, அதில் வந்து பீட்ரூட் மால்ட் மட்டும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த 3 ரெசிபியும் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் 3மே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவே டக்கு டக்குன்னு செஞ்சு கொடுக்கலாம். சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பீட்ரூட் மால்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூஸ்ட்டும் எப்படி வீட்டில் செய்யலாம் அப்படின்ட்டு, அப்புறம் ஹார்லிக்ஸை எப்படி வீட்டில் செய்யலாம் அப்படின்றதையும் நான் ஈஸியாக உங்களுக்கு சொல்லிட்டு எல்லாருமே செஞ்சிடலாம். ஈஸியான ரெசிபி தான். அது மட்டும் இல்லைங்க, வெளியே காசு கொடுத்து வாங்குறத விட நம்ம வீட்டிலேயே செஞ்சு வச்சுட்டோம்னா நம்ம பசங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். பீட்ரூட் மால்ட் தாங்க செய்ய போகிறோம். பீட்ரூட்டை அலசி எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு கப் அளவுக்கு பீட்ரூட் ஆட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். எந்த கப் அளவுக்கு மெஷர் பண்ணுறோமோ அந்த கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில், இரும்பு கடாயில் தாங்க செய்ய போகிறோம். அதுதான் ரொம்ப நல்லது. பாதாமும் முந்திரியும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி இதை பொடியாக்கி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக இப்போ 1 கிலோ பீட்ரூட் எடுத்திங்கன்னா 1 கிலோ அளவுக்கு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா, இதில் வந்து ஏபிசி மால்ட் அப்படின்னா பீட்ரூட், கேரட், ஆப்பிள் இது 3த்தையும் சேர்த்து நீங்கள் அரைச்சி 1 கிலோவாக ஆட் பண்ணலாம். இதில் வந்து நான் பேஸ்ட்டாக இதை அரைச்சி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் துருவி அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இந்த சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் இருக்காத மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்குங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஏபிசி மால்ட் செய்யும் போது ஆப்பிளில் வந்து அந்த சீடை எடுத்துட்டு அப்புறம் ஆட் பண்ணுங்கள். அது வந்து உடம்புக்கு கெடுதி. அதனால் ஏபிசி மால்ட் செய்கிறீங்கன்னா அந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ இது கொஞ்சமாக கிண்டும் போதே நம்ம வந்து இந்த மாதிரி வரும். இதுக்கப்புறமா நம்ம நாட்டு சர்க்கரை தாங்க இதில் ஆட் பண்ண போகிறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா வெயிட் போட்டு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது நான் வந்து 1 கப் அளவுக்கு பீட்ரூட் எடுத்ததுனால 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்த ஏபிசி மால்ட்டாக இருக்கட்டும், இல்லை கேரட் மால்ட்டு, பீட்ரூட் மால்ட்டு, இந்த மாதிரி மால்ட் செய்யும் போது பார்த்திங்கன்னா இரும்பு கடாயில் செய்யுங்க. அதுதான் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லைங்க, பெரிய கடாயாக இருக்கணும். ஏன்னா இது வந்து இந்த நாட்டு சர்க்கரைலாம் ஆட் பண்ணிட்ட பிறகு அந்த பபிள்ஸ் ஃபுல்லாக வெடிக்க ஆரம்பிச்சிடும். இதை மூடி போட்டும் நம்மளால் செய்ய முடியாது. மூடி போட்டால் தண்ணியெல்லாம் விட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரிலாம் நம்மளால் செய்ய முடியாது. பாருங்களேன், கொதிக்க ஆரம்பித்த உடனே சலசலன்னு என் கையிலெல்லாம் ஃபஸ்ட்டு 2 டைம் செய்யும்போது என் கையிலெல்லாம் போட்டு கொப்பளமே ஆயிடுச்சுங்க. அப்படியே தெரிச்சு காலில் விழுந்து கொப்பளம் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா, இதை நான் கொஞ்சமாக எடுத்ததுனால இவ்வளோ பெரிய கடாயை எடுத்திருக்கேன். இப்போ அந்த கடாயிலே வந்து ஃபஸ்ட்டு நான் பாதாமும் முந்திரியும் வறுத்து எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுடுங்க. அதை சொல்ல மறந்துட்டேன். அதுக்கப்புறமா ஃபுல்லாக இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே நல்லா பதத்துக்கு வந்துடும். நீங்கள் கோடு போட்டால் ஒட்டாத அந்த கோடு வந்து லைன் தெரியும். அந்த மாதிரி பதம் வந்துட்டு பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபேன் காற்றுல எடுத்துகிட்டு வந்து வச்சு இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உதிரி உதிரியாக ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு சிலர் வந்து அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது வந்து ஸ்டிக்கியாகவே ஆகிடும். உடனே நீங்கள் ஃபேன் காற்றுல எடுத்துகிட்டு வந்து வச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்தால் தாங்க பவுடர் மாதிரி, அதாவது தூள் தூளாக வர மாதிரி வரும் காஞ்சு. இந்த பதம் தான் ரொம்ப முக்கியம். ஒரு சிலருக்கு வரல அப்படின்னா ஃபஸ்ட் டைம் வராத கூட நிறைய பேருக்கு இருக்கும். அவங்க வந்து அதை அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அந்த மாதிரி கூட வச்சுப்பாங்க. இப்போ இதை வந்து நம்ம இன்னும் நல்லா பொடியாக வேணும் அப்படின்றதுக்காக மால்ட்டாக வேணும்னு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த குட்டி குட்டி பீசஸ்லாம் கூட நம்ம அடித்து எடுத்துடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம ஜெலிச்சிக்கலாம். வீட்டுக்கு தான் அப்படின்னா நீங்கள் பொடி பண்ணி அப்படியே கூட பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. சேல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜலிச்சு கொஞ்சம் பக்காவாக பேக் பண்ணி நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். ஏபிசி மால்ட்டாக இருக்கட்டும், பீட்ரூட் மால்ட்டாக இருக்கட்டும், கேரட் மால்ட்டாக இருக்கட்டும், நிறைய வித்தியாசமான மால்ட் இருக்குது. இதிலே பார்த்தீங்கன்னா ஆம்லா வச்சு கூட பண்ணுறாங்க, அப்புறம் கோகோனட் வச்சு பண்ணுறாங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஜலிச்சு எடுத்த பிறகு எவ்வளோ அப்படியே வந்து நைஸாக இருக்குங்க. இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதை வந்து ஏதாவது பேக் பண்ணி நீங்கள் சேல் கூட பண்ணிக்கலாம். இதை பாருங்களேன், இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கவலையே இல்லை. டீ காஃபிக்கு பதில் இதை நீங்கள் கொடுத்து விடலாம். அப்படி இல்லைனா ஸ்நாக்ஸாக பசங்களுக்கு கூட கோல்டு மில்காக கூட கொடுக்கலாங்க. சூப்பராக இருக்குது பாருங்களேன். கலரும் பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நேச்சுரல். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாங்க அடுத்தது என்னன்னு பார்த்துடலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் ஹார்லிக்ஸ் தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ஹார்லிக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே நீங்கள் பசங்களுக்கு வந்து கோல்டு மில்க் மாதிரியும் கொடுக்கலாம். வாங்க பார்த்துடலாம் இதுக்கு என்னென்ன தேவைன்னுட்டு. இது வேறு மாதிரி ப்ரொசீஜர். இப்போ ஒரு கடாயில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கப் அளவுக்கு கேஷ்யூ ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே பார்த்தீங்கன்னா பாதாமும் ஆட் பண்ணுறேன். ஈக்குவலாக ஆட் பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா பசங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வால்நட் ஆட் பண்ணுற ரொம்ப ஹெல்த்தியானது. வெயிட் போடணும் அப்படின்னு நினைக்கிற குழந்தைங்களுக்குலாம் கூட இது வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இதில் வேறு வேறு திங்ஸ் என்னென்னலாம் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் சீட் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே நல்லா வறுத்துக்கலாங்க. வறுத்தா தான் வந்து பூச்சும் பிடிக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும். நல்லா அந்த கையில் எடுத்து உடையிற அளவுக்கு இதை வந்து வறுத்து எடுத்துக்கணும். வால்நட் வந்து ரொம்ப பிரெயினுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்களேன், இந்த மாதிரி உடையிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா வறுத்துக்குங்க.
இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் லட்டாக கூட செய்யலாங்க, அந்த மாதிரியும் பண்ணலாம். இப்போ இதில் இன்னொரு திங்ஸ் முக்கியமானது என்ன ஆட் பண்ண போகிறோன்னா மக்கானா. அதாவது இதை வந்து ஒரு சிலர் லோட்டஸ் சீடுன்னு சொல்லுவாங்க. இதையும் நம்ம ஒரு கப் அளவுக்கு போட்டு நம்ம இதை வறுத்து அரைச்சிக்க போகிறோம். கூடவே கொஞ்சமாக கசகசா, உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க கசகசா. மக்கானாவும் அவ்வளோ நல்லது. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த கசகசா வந்து வயிறு புண்ணெல்லாம் வாய் புண்ணெல்லாம் கூட ஆற்றிடும். இதை வந்து நம்ம இந்த ஹார்லிக்ஸ்லேயே போட்டு நம்ம பண்ண போகிறோம். இது ஹெல்த்தியான ஹார்லிக்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக அரைச்சிட்ட பிறகு நம்ம வந்து பால் பவுடர் கூட ஆட் பண்ண போகிறோம். 2 கப் அளவுக்கு நான் பால் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க. இதை வந்து லட்டுவாக செய்யலாம், அப்படி இல்லைன்னா அந்த பால் பவுடர் ஸ்கிப் பண்ணிவிட்டு லட்டு மாதிரி செய்யலாம். இப்போ நான் வந்து வீட் ஃப்ளோர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். பால் பவுடர் ஆட் பண்ணால் எப்படி நம்ம வந்து பால்கோவா செய்கிறோமோ அந்த மாதிரி கூட செய்யலாம். இப்போ எல்லாமே ஆட் பண்ணி அந்த கோதுமை 1 கப்பையும் போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி ஜலிச்சு எடுத்துக்கிறேங்க. பாருங்களேன் இவ்வளோ சூப்பராக ஹார்லிக்ஸ் மாதிரியே இருக்குது. லட்டு செய்யணும்னா நீங்கள் ஜலிக்கவே தேவையில்ல, அப்படியே செய்யலாம். இதில் என்னென்னா அந்த மக்கானா இல்லை பாதாம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் திரியாக அங்கங்கே வருன்றதுக்காக இந்த மாதிரி அரைச்சி ஜலிச்சு எடுத்துக்க சொல்கிறேன். ஜலிச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோன்னா சூப்பராக இருக்கும். ஹார்லிக்ஸ் தயாராகியாச்சுங்க. டெய்லியும் உங்களோட குழந்தைக்கு இந்த ஹெல்த்தியான ஹார்லிக்ஸை நீங்கள் போட்டு கொடுக்கலாம். நீங்கள் வந்து கோல்ட் ட்ரிங்க் மாதிரி கூட போட்டு கொடுக்கலாம். சூப்பராக பாருங்களேன் 2 ஸ்பூன் போட்டாச்சு. இதை வந்து நீங்கள் சத்து மாவு மாதிரி கூட நீங்கள் கரைச்சோ பால் ஆட் பண்ணாத வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பரான ஹார்லிக்ஸ் தயார். எப்படி இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நெக்ஸ்ட் என்ன ரெசிபின்னு பார்த்துடலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய மால்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஸ்ட் தாங்க. இதையும் நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம். ஏபிசி மால்ட்டாக இருக்கட்டும், ஹார்லிக்ஸாக இருக்கட்டும், பூஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம வீட்லேயே செஞ்சிடலாங்க. ஹோம்மேட் பூஸ்ட் எப்படி செய்யறதுன்ட்டு பார்த்துடலாம். இதுலேயும் நான் வந்து ஹெல்த்தியாக தான் செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ரிசல்ட் சொல்லுங்கள். இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து என்னென்னலாம் ஆட் பண்ணணுன்ற திங்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாங்க. சர்க்கரை வேணான்றவங்க வந்து நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். பட் இது வந்து கலருக்காக நான் வந்து இந்த சர்க்கரையை இந்த மாதிரி பண்ணி உங்களுக்கு காமிக்கணுமே அப்படின்றதுக்காக தான் நான் இது ட்ரை பண்ணேன். நெக்ஸ்ட் டைம்லேருந்து அடுத்த முறை பண்ணும்போது வந்து நான் நாட்டு சர்க்கரை தான் ஆட் பண்ணேன். ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணி வச்சுக்கலாங்க. நான் வந்து இந்த பிளேட் எடுத்துகிட்டேன் தவறி. நீங்கள் வந்து சில்வர் பிளேட்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் நான் போட்டுட்டு ஹீட் இது வந்து தாங்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ண நம்ம ஏன் இந்த பிளேட்டை எடுத்தோம் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா சில்வர் பிளேட்டாக எடுத்துக்கோங்க. இந்த சக்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகி கேரமல் மாதிரி ஆகணும். கலர் நல்லா சேஞ்ச் ஆகும் இல்லைங்களா? அப்போ வந்து நம்மளுக்கு பூஸ்டோட கலர் வந்து நல்லா வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இதில் வந்து நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த சர்க்கரையை ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாக அந்த அரைக்கும் போது நாட்டு சர்க்கரையை அடுத்த முறை பண்ணும் போதெல்லாம் இந்த மாதிரி ஆட் பண்ணேங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி உங்களுக்கு வந்து அந்த கலர் நல்லா மாறுறது, கேரமல் கலர் நல்லா மாறுறது உங்களுக்கு தெரிய வரும். இந்த மாதிரி கலர் மாறிட்ட பிறகு நம்ம அந்த பிளேட்டில் நம்ம ஷிஃப்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ண பிறகு தாங்க அந்த பிளேட் எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா பாதாம் ஊற வச்சுருக்கேன். இந்த பீசஸாக ஆக்கி காஞ்ச பிறகு எடுத்துட்டேங்க. இந்த மாதிரி எடுத்து இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்க போகிறோம் பவுடராக. இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்துக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பாதாம் ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். முந்தின நாளே ஊற வச்சாலும் பரவாயில்ல, ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா ஹாட் வாட்டரில் போட்டு ஊற வச்சு தோலை நீக்கி வறுத்து எடுத்துக்கலாம். இதையும் அந்த சுகரில் ஆட் பண்ணி வச்சிடலாங்க. அடுத்ததாக கடாயில் என்ன ஆட் பண்ணுறேன்னா வீட் ஃப்ளோர் தான் ஆட் பண்ணுறேன். கோதுமையும் ஆட் பண்ணி இதை வறுத்து எடுக்க போகிறோம். இது கோதுமை பவுடராக இருக்கிறதுனால அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரா கோதுமையாக இருந்தால் முளைக்கட்டி கூட நீங்கள் செய்யலாம். அதுவும் ரொம்ப ஹெல்த்தியானது. ஹார்லிக்ஸ்க்கெலாம் அப்படி தான் முளைக்கட்டி தான் செய்வாங்க. நான் வந்து கோதுமை மாவாக இருக்குது. என்னோடய கிளைமேட்டுக்கு வந்து முளை விடுறதோ அப்புறம் காய வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருந்தது. ரொம்ப ரெய்னியாக இருக்கிறதுனால என்னால் அந்த மாதிரி செய்ய முடியல. கோதுமையை நல்லா வறுத்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லா வாசம் வரும். வறுக்க நல்லா வாசம் வரும். நல்லா வறுத்து ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைங்க. ஏன்னா லைட்டாக நீங்கள் வறுக்கும் போது என்ன ஆகுதுன்னா சீக்கிரமாக அந்த பூச்சி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு தான். இதுவும் லைட்டாக ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ இதையும் நம்ம அந்த மிக்ஸி ஜாரில் தான் ஆட் பண்ண போகிறோம். கூட உங்களுக்கு வேணும்னா கேஷ்யூ கூட ஒரு 4 வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம பால் பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். சின்னதாக நம்ம எந்த அளவுக்கு சுகர் எடுத்தோமோ அந்த அளவுக்கு. இப்போ காஃபி பவுடர் இருக்குது இல்லைங்களா, கலருக்காக தாங்க ஆட் பண்ணுறேன். தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எப்படி பூஸ்ட் செய்வோமோ அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்குலாம் செய்கிறீங்கன்னா
அதை வேணால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் கோகோ பவுடர் இருக்குது இல்லைங்களா, அதையும் ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலான்னு ஆட் பண்ணியிருக்கேன். சூப்பராக அரைச்சி எடுத்துகிட்ட பிறகு ரெடி ஆயாச்சு. இப்போ இதை பாலில் போட்டு குடிக்கலாம். இப்பயும் சொல்கிறேங்க, உங்களுக்கு வந்து காஃபி பவுடர் தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுக்கும் போது வந்து சர்க்கரையை ஆட் பண்ணாத இருக்கவங்க நாட்டு சர்க்கரையை போட்டு ஆட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக தயாராகிடும். கண்டிப்பாக இது 3 ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ரிசல்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.